ஆனந்த விகடன் பத்திரிகை சாவா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தை பற்றி அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த திரைப்படம் எப்படி இன்னைக்கு நாட்டில் வளர்ந்து வர வெறுப்பு அரசியலுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதான் அந்த கட்டுரையினுடைய மையமான அம்சம். பொய்யை விட ஆபத்தானது எது அப்படின்னா பாதி உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹாஃப் ட்ரூத். அப்படி பாதி உண்மைகளை முன் வச்சு வெளிவரக்கூடிய திரைப்படங்கள் இன்னைக்கு இந்த பிளவு அரசியல்வாதிகளுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிற ஒரு நல்ல கட்டுரை. அந்த திரைப்படத்தில் அவுரங்கசீப்புக்கும் சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜி மகாராஜுக்கும் இடையில் நடக்கக்கூடிய முரண்பாடுகளும் போராட்டங்களும் தான் அந்த கதையினுடைய மையம். அவுரங்கசீப் சம்பாஜி மகாராஜ மிகப்பெரிய அளவுக்கு சித்திரவதை பண்ற மாதிரியான காட்சிகளை அந்த படத்துல எடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பாதி உண்மையோட எடுக்கக்கூடிய அந்த திரைப்படத்துல மீதி உண்மைகள் என்பது மறுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, சம்பாஜி மகாராஜுக்கும் அவருடைய தந்தையான சத்ரபதி சிவாஜிக்குமே நிறைய முரண்பாடுகள் என்பது இருந்திருக்கு. அந்த முரண்பாடுகளின் காரணமாக சம்பாஜி மகாராஜ் அவுரங்கசீப்போட சில காலம் ஒத்துமையா இருந்தாரு அப்படிங்கிற அந்த உண்மையை அது மறுக்குது. ரெண்டாவது, எல்லா மன்னர்களுமே இந்து மன்னர்களாக இருந்தாலும் இஸ்லாமிய மன்னர்களாக இருந்தாலும் நாடு பிடிக்கிற ஒரு போராட்டத்தில் தான் முனைப்பு காட்டினாங்களே தவிர அவர்களுக்கு மத வெறுப்பு என்பது இரண்டாம் பட்சம் தான் அப்படிங்கிற உண்மை என்பது இருக்கு. குறிப்பா அக்பர், அவர் தான் ஒரு மதநடிகருக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அமைச்சரவையிலேயே 24% இந்துக்களுக்கு தான் பதவி என்பது இருந்தது. ஆனா அவுரங்கசீப்புடைய மந்திரி சபையில 33% இந்துக்களுக்கு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. இப்படி இருக்கிற எல்லா உண்மைகளும் மறுத்து ஒரு உணர்வை கிளப்பி விடக்கூடிய தன்மையில மட்டும் ஏன் இந்த படம் வெளிவரணும் அப்படிங்கிற கேள்வியை அந்த கட்டுரை எழுப்புது. குறிப்பா அவுரங்கசீப் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த ஆட்சி என்பது மராட்டா பேரரசு கிட்ட வருது. மராட்டா 1707க்கு பிறகு பிரிட்டிஷ் வர்ற வரைக்கும் அந்த பகுதி முழுக்க மராட்டா பேரரசு கிட்ட தான் இருக்கு. அந்த ஆண்டுகளில் முழுக்க அந்த அவுரங்கசீப்புடைய கல்லறையை இடிக்கிறதுக்கு அந்த மராட்டா பேரரசு முயற்சி பண்ணல, அது நடக்கவும் இல்லை. ஆனா 300 ஆண்டுகளுக்கு பிறகு 1707ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட அவுரங்கசீப்புடைய கல்லறையை இடிக்கணும் அப்படிங்கிற அரசியல் இந்தியாவில் ஏன் முன் வந்திருக்கு அப்படின்னா, பொய்யை விட ஆபத்தான பாதி உண்மைகளோடு வரக்கூடிய இத்தகைய திரைப்படங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது அந்த கட்டுரையினுடைய மிக முக்கியமான அம்சம். வெறும் 14 ரூபாய் 12 அணா செலவுல கட்டப்பட்டிருக்கிற ஒரு கல்லறையை 300 ஆண்டுகளுக்கு பிறகு இடிக்கணுங்கிற ஒரு வெறுப்பு குரல் இந்தியாவில் மேலெழுந்து வருதுன்னா அதற்கு இது மாதிரியான திரைப்படங்கள் உதவி செய்கிறதா என்கிற காத்திரமான கேள்வியை ஆனந்த விகடன் எழுப்புது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம் வந்தது, நமக்கு தெரியும். அந்த படமும் கிட்டத்தட்ட பாதி உண்மையோடு வெளிப்பட்ட படம் தான். கேரளாவில் மட்டுமல்ல, இந்தியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவாக்குச்சு. அந்த திரைப்படத்தில் என்ன சொல்லப்பட்டது? 32,000 பெண்கள் வலுக்கட்டாயமாக ISIS என்கிற பயங்கரவாத அமைப்பில் சேர்க்கப்படுகிறார்கள் பச்சை பொய்ய அந்த படம் சொல்லுச்சு. பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பிறகு உண்மை வெளிவந்தது. மொத்தமாக இந்தியாவிலிருந்து ISIS போனவங்க 66 பேர். அதுல பெண்கள் 12 பேர். கேரளாவிலிருந்து போன பெண்கள் வெறும் 3 பேர் தான். நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு மீண்டும் சென்சாருக்கு போய் 32,000 என்பது வெறும் 3ஆக குறைக்கப்பட்டது. இந்த பாதி உண்மை சமூகத்தில் வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய பதட்டம் உருவாக்கும் என்பதற்கு கேரளா ஸ்டோரி மிகப்பெரிய உதாரணம். அதே போல் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கிய, பதட்டத்தை உருவாக்கிய படம். 4000 காஷ்மீர் பண்டிட்டுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஹாஃப் ட்ரூத் ஸ்டோரி அந்த படத்தில் இருந்தது. ஆனால் உண்மை என்ன? அரசு தரவுகள் என்ன சொல்லுது? வெறும் 650 காஷ்மீர் பண்டிட்டுகள் தான் இந்த முரண்பாடுகளால் உயிரிழந்தார்கள் அப்படின்னு பின்னாடி பிரச்சனை உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. மணிப்பூருக்கு போகாத பிரதமர், அமெரிக்காவிலிருந்து காலில் சங்கிலி போட்டு இந்தியர்களை கூட்டிகிட்டு வரும்போது கவலைப்படாத பிரதமர் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு சினிமாவை போய் பார்த்தாரு. அது என்ன சினிமா? சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை போய் பார்த்தாரு. அந்த ரிப்போர்ட் ரொம்ப பொய்யான விஷயங்கள் குஜராத்தில் நடந்ததை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காட்சிகளோடு வந்த படம். அதே போல வீர் சாவர்கர் என்கிற ஒரு படம், அந்த படத்தை மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நேரடியாக போய் பார்த்து ப்ரமோட் பண்றாரு. இப்படி பொய்களை விட பாதி உண்மைகளோடு வரக்கூடிய இந்த திரைப்படங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்குவது, அந்த பிளவுக்கு காரணமான இந்த அரசியல்வாதிகள் அதை பயன்படுத்தி கொள்வதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கட்டுரை எப்படி முடியுது அப்படின்னா, உலகத்தில் இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படுது. 1 மணி நேரத்தில் 1000 மைல்கள் டிராவல் பண்ணக்கூடிய அதிவேக ரயில்கள் கண்டுபிடிக்கப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டே வருது. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காம இதோட போட்டி போடக்கூடிய இந்தியா
300-400 ஆண்டுகள் பழமையான கல்லறைகளை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய எதிர்காலம் எங்க போய் நிற்க போகுதுங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கட்டுரை முடியுது. உண்மையிலே இந்த ஹிட்லர் பாணியில, அதாவது ஒரு பொய்யை சொல்லணும்னா ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லணும், பிரம்மாண்டமா சொல்லிட்டு அது பொய்யா அப்படிங்கிற சந்தேகம் கேட்கறவங்களுக்கு வரும். அது கூட ஒரு பாதி உண்மையை நம்ம மறைச்சு வைக்கணுங்கிறது கோயபல்ஸோட பாணி. அப்படி ஹிட்லர் கோயபல்ஸ் பாணியில இந்திய அரசியல் புறச்சூழல்ல பொய்யை விட ஆபத்தான பாதி உண்மைகளோடு வெளிவரக்கூடிய இந்த திரைப்படத்தை புறக்கணிக்கிறதும் இந்திய முதலியக்கத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம்.